அண்ட் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி மது பேசுறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதை உங்களுக்கு சொல்ல போறேன். தெரிந்த கோவை தெரியாத கதை. சரி, கதைக்குள்ள போலாமா? நான் பார்ன் அண்ட் ப்ராட் கோயம்புத்தூர் தான். ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப் தெரியும். ஆனா அந்த ஹோப் காலேஜ் எங்க இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போதுதான் எனக்கு அதோடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சது. அதை இன்னைக்கு உங்களோட பகிர போறேன். அதாவது பீளமேடு அவினாசி சாலை இருக்கு இல்லையா, சிங்கநல்லூர்ல இருந்து நம்ம காட்டன் மில் ரோடு, இன்னைக்கு நம்ம காமராஜர் ரோடுன்னு சொல்றோம். அது சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் தான் ஹோப் காலேஜ் அப்படின்னு சொல்றோம். அதை சுத்தி இருக்கிற இடத்துக்கும் ஹோப் காலேஜ் ஏரியான்னு சொல்றோம் இல்லையா. இது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு, ஹோப் காலேஜ் சரியா ஓப் காலேஜ் சரியா அப்படின்னு. அதாவது இதோடைய ஒரிஜினல் பேர் ஹோப். அப்படி ஒரு கல்லூரி அந்த டைம்ல இருந்தது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லைங்களா, இரண்டாம் உலக போர், அது நடந்துட்டு இருக்கிற காலத்துல சென்னை மாகாண கவர்னரா இருந்தவர் தான் ஆர்தர் ஹோப். அவரோட பெயர்ல தான் அந்த கல்லூரி தொடங்குச்சு. இது தேசிய அளவுல ஒரு முக்கியத்துவமும் உலக அளவுல ஒரு பெரிய முக்கியத்துவமும் இந்த கல்லூரிக்கு இருக்குது. இந்தியாவிலேயே அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட முதல் பாலிடெக்னிக் நம்ம ஹோப் காலேஜ் தான். இங்க இன்னொரு உலக அதிசயமும் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஸ்கூல்ல சேர்ந்து 9th ஸ்டாண்டர்ட் கூட படிக்காத ஒருத்தர் அதுக்கு முதல்வரா இருந்தாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுதான் நம்ம ஹோப் காலேஜில் நடந்த ஒரு உலக அதிசயம். நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் சென்னை மாகாண அரசாங்கத்தையே வற்புறுத்தி நச்சரிச்சு நம்மளுடைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மேலை நாட்டு முறையில பாலிடெக்னிக் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல தொடங்கணும்னு சொல்லி அதே மாதிரி தொடங்கவும் செஞ்சாரு. அவருடைய நச்சரிப்பு தாங்காமலேயே ஆர்தர் ஹோப் அந்த காலேஜை தொடங்கினாரு. பாலிடெக்னிக் காலேஜ் தொடங்கினா போதுமா, எப்படி சொல்லித்தரணும், குழந்தைகளுக்கு எப்படி புரியற மாதிரி கைட்ஸ் வேணுங்கிற எல்லா கல்வி முறை கையேடுகளையும் அந்த பள்ளி படிப்பு இல்லாதவரே தயாரிச்சிருக்காருன்னு நம்புவீங்களா? பாலிடெக்னிக் பயிற்சிக்கு வேண்டிய எல்லா உபகரணங்கள் அனைத்துமே அமெரிக்க தொழில் பயிற்சி நிறுவனங்களிலிருந்து சுமார் 4 லாரி அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. உலக போர் நடக்குதே, புதுசா நம்ம எங்க இடம் கண்டுபிடிச்சு பில்டிங் கட்ட முடியும் அப்படின்னு ஆர்தர் ஹோப் யோசிச்சுக்கிட்டு நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர்கிட்ட சொல்லும்போது, அதுக்கு என்ன, அந்த இடத்துல என்னோட கட்டடம் இருக்குது, அங்கேயே முதல்ல ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் அரசு கட்டடம் கொடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியானா உங்களுடைய பெயர்லேயே அது இயங்கட்டும்னு சொல்லி நம்ம ஹோப் சொன்னதுக்கு அதுவும் வேண்டான்ட்டார் அவரு. ஆர்தர் ஹோப் அப்படிங்கிற பேர்லயே இருக்கட்டும், இல்லாட்டி அது கட்டவே வேண்டான்ட்டு ரொம்ப உறுதியா இருந்தாரு. 1945 வருஷம் இந்த பாலிடெக்னிக் தொடங்கப்பட்டது. அந்த மனிதர் மேலும் ஒரு பெரிய காரியம் செஞ்சிருக்காரு. அந்த காலத்துல 67,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நூலகம், அதாவது நம்ம லைப்ரரின்னு சொல்றோம் இல்லையா, அது தன்னுடைய நூலகத்தை அந்த கல்லூரிக்கு அன்பளிப்பாகவும் கொடுத்துட்டாரு. இவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு, யாரா அவரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? சொல்றேன், வேற யாரும் இல்ல, நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்கள் தான். அவர் வெளியே உலகத்துல பெருசா தெரியப்படல நம்ம நினைக்கிறோம், ஆனா உலக அளவுல பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவர் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு. அவரை துரத்தி திவான் பகதூர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம ஹோப். ஆனா அவர் ஒத்துக்கவே கிடையாது. கடைசியில 1947 விடுதலைக்கு அப்புறம் ஹோப் இந்தியாவில இருந்து இங்கிலாந்து போறாரு. அப்போ உங்களுக்கு நான் ஒரு பட்டம் கண்டிப்பா தந்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஜிடி நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கப்பல் ஏறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற பட்டத்தை உங்க கூடயே கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சும்மா கெத்தா தில்லா சொல்லியிருக்காரு. அப்புறம் 1946 ஹோப் ரொம்ப வற்புறுத்தி இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு முதல்வராக இருந்திருக்காரு 9வது வகுப்பு கூட படிக்காத நம்மளுடைய விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்கள். மாணவர்களுக்கு 4 வருஷம் படிப்பு தேவையில்லை, அதை ஒரே வருஷத்துல சொல்லி கொடுத்து காலத்தையும் மிச்சம் படுத்திடலாம், அவங்களும் அடுத்தடுத்த லைஃப்ல மேலே வந்துக்குவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கனவுகளோட ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நாயுடு. ஆனா இதுக்கு அரசாங்கம் மறுப்பு சொல்லியிருக்காங்க. இதனால கோவப்பட்டு தன்னுடைய முதல்வர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அந்த ஹோப் காலேஜ் இருந்த இடம் தான் ஆர்கஸ் நகரம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த டைம்லேயே அரசு தனி கட்டடம் கட்டி கொடுத்துட்டாங்க அந்த கல்லூரிக்கு. அதனால் அந்த கல்லூரி ஹோப் காலேஜிலேருந்து இடம் மாறிடுச்சு. இன்றைக்கும் அங்கேருந்து சற்று தள்ளி அது இயங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சுதந்திரத்திற்கு அப்புறம் அதோட பெயர் ஹோப் காலேஜ் கிடையாது, அரசினர் பாலிடெக்னிக்னு மாறிடுச்சு. இது மட்டும் இல்லை, ஹோப் காலேஜுக்கு இன்னொரு பேரும் இருக்குது.
இரண்டாம் ஹோப் காலேஜ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்றேன். பாலிடெக்னிக் ஆரம்பிச்ச சூட்டோட சூடா வந்து தொழில்நுட்ப கல்லூரிகளும் வந்து தொடங்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை ரொம்ப நச்சரிச்சிருக்காரு ஜிடி நாயுடு. இரண்டாம் உலகம் போர் வந்து இங்கிலாந்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற கவனத்திலேயே வந்து எல்லாருமே இருந்திருக்காங்க. அதனால சென்னை அரசாங்கம் வந்து இதை வந்து யோசிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்றோன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில நாயுடுவோட நச்சரிப்பு தாங்காம ஒரு நாள் வந்துட்டு சரி நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான நிபந்தனை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 45 நாளுக்குள்ள ஒரு புதிய தொழில்நுட்ப கல்லூரியை வந்து நீங்கள் கட்டித்தரதா இருந்தால் நீங்கள் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து யோசிச்சு ரொம்ப கஷ்டமா அப்படின்னு எல்லாம் நம்ம நாயுடு யோசிக்கல. விதையே இல்லாத ஆரஞ்சு பழத்தை விளைவிச்சு காட்டியவர் இல்லையா, அதனால நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டாரு. அதாவது எப்பேற்பட்ட நாட்டு அரசாங்க அதிகாரிகள் கூட வந்து சீக்கிரம் சந்திக்க முடியாத ஒரு ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹிட்லர். அவரை வந்து அமெரிக்க ஹோட்டல்ல ஒன்றுல பார்த்து 1935 அவர் கூட போட்டோ எடுத்தவர் தான் நம்ம ஜிடி நாயுடு. 80 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து முதலா கோவையில பஸ் தயாரிச்சவர் நம்ம ஜிடி நாயுடு. 45 நாட்கள்ல ஒரு கட்டிடம் கட்ட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கூட அசரவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஏகப்பட்ட ஆட்களை வர வச்சு வெறும் 42 நாள்லயே வந்து அந்த தொழில்நுட்ப கல்லூரியை கட்டி முடிச்சிட்டாரு ஜிடி நாயுடு. அசந்து போயிட்டாரு ஆர்த்தர் ஹோப்பு. இதுக்காகவாவது நாயுடு காலேஜ்னு பேர் வச்சிடலான்னு எவ்வளவோ கெஞ்சிருக்காரு. ஏன் பேர் வைக்கிறதா இருந்தா இந்த தொழில்நுட்ப கல்விக்கும் கல்லூரிக்கும் ஒரு துரும்பும் கூட கிள்ளி போட மாட்டேன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. பொறியியல் துறையில வந்துட்டு அவருடைய அறிவு துணையோடைய அவசியத்தை உணர்ந்த அரசு அதுக்கு ஆர்த்தர் ஹோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்கு 2 லட்சம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்தாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த காலேஜ் இப்ப எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சொல்றேன். நம்ம தடாகம் ரோடு லாலி ரோடு இருக்கு இல்லையா, அங்கதான் இருக்கு. இப்ப அதோட பெயர் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சுருக்கமா ஜிசிடின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதாவது 45 நாள்ல நீங்க கட்டி முடிச்சிட முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடி வெறும் 42 நாள்ல கட்டுனாரே நம்ம ஜிடி நாயுடு. அதுவே அதிசயம்னு சொன்னோம்னா, துணை ஜனாதிபதி விவி கிரிய வச்சு காலையில வந்து அடிக்கல் நாட்டிட்டு உடனே அன்னைக்கு ஈவினிங் சாயங்காலத்துக்குள்ள கட்டிடம் கட்டி முடிச்சு ரிப்பனும் வெட்டிட்டாரே. அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உலக அதிசயம் தாண்டி ஒன்று இருக்குன்னா அந்த பேர் தான் அதுக்கு நம்ம சூட்டணும். ஆமாங்க, அது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது அவரை விஞ்ஞானின்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. எதிர்காலத்துல வந்து வீட்டு வசதி பிரச்சனை பூதாகரமா உருவாடுக்கும் அப்படிங்கிறத 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப குறைஞ்ச செலவில் வீடு கட்டி தரணும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சார். இதை பற்றி அவர் ரொம்ப வருஷமாக வந்து யோசிச்சிருக்காரு. எப்படியெல்லாம் கட்டுனா வந்து நமக்கு செலவும் காலமும் வந்து குறையும் அப்படின்னு நிறைய பிளானும் போட்டிருக்காரு. கடைசியாக நிறைய பரிசோதனைகள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது குறைஞ்ச செலவில் மிக குறுகிய காலத்தில் வந்துட்டு வசதியான வீடுகளை கட்டி தரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அறிமுகம் செய்தார் நம்ம ஜிடி நாயுடு. அவர் அறிவித்த குறைந்த செலவில் வீடுகள் கட்டக்கூடிய திட்டம் வந்து அன்னைக்கு நாட்டில் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. இன்னைக்கு நம்ம மாடல் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி வீடுகள், அதெல்லாம் அவர் அப்போவே கட்டி காமிச்சாரு. பெரிய பெரிய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் வரவழைச்சு நம்ம வந்து நாங்கள் இந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்னு அவர் காட்டியிருக்காரு. அதாவது அந்த காலத்தில் டெல்லியிலேயே வந்து ஒரே நாளில் வீடு கட்டினா 1000 ரூபா செலவாகுமா. ஆனால் வெறும் 750 ரூபாய்க்கு வந்து வீடு கட்டி காமிச்சிருக்காரு நம்ம ஜிடி நாயுடு. அந்த வீடு எப்படின்னா 20 அடி 5 அங்குல நீளமும் 10 அடி 2 அங்குலம் அகலமும் இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் வந்து ஒரு கிச்சன் இருக்கும். ஆனால் டாப் ரூஃப் மட்டும் வந்து ஆஸ்பெட்டாஸ் அப்படின்னு ஒரு சிமெண்ட் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்குவாங்க. அது ஒன்றும் ஹீட் இருக்காது, கூலாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு தான் வந்துட்டு 1965 கோவை அவினாஷி சாலையில் பிரசிடென்ட் ஹால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அது பக்கத்தில் வந்து கட்டியிருக்காரு. இதுக்கு தான் காலையில் வந்துட்டு துணை ஜனாதிபதி விவி கிரியை வந்து அடிக்கல் நாட்டியதும் அன்னைக்கு ஈவினிங்கே அந்த வீட்டை கட்டி முடிச்சு அவர் கையாலேயே வந்து ரிப்பன் வெட்டியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, நம்ம ஜிடி நாயுடு மாசா இல்லை மாசுக்கெல்லாம் மாசா? ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிறைய விஷயங்கள் தெரிந்த கோவை, தெரியாத கதைகள் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனதோடு மது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி.